இந்த அரண் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வாயிலாக கோவை மக்கள் சேவை மையம் என்கின்ற எங்களோட NGO வாயிலாக நிறைய பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வை பெறுவதற்காகத்தான் இந்த அரண் அப்படிங்கிற நிகழ்ச்சியை உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பிரதமர் மோடி அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்காக, அது மட்டும் இல்ல, பெண்களை பாதுகாப்பா நீங்க பூட்டி வச்சிருக்கணும்னு சொல்லல, ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி பக்கத்து நாட்டை எதிரி நாட்டை துவம்சம் பண்றதுக்கு கூட ஒரு பெண் தளபதிகளை அனுப்பக்கூடிய அளவுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு நெஞ்சுரம் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் என் பெற்றோர்களின் வாழ்வை உயர்த்த போகிறேன் சொல்லி பாருங்க. அது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குமா, நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குமா? என்னுடைய தன்னம்பிக்கையை நான் வெளிப்படுத்திக் கொள்ள என்ன வழி இருக்கிறது? ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லக்கூடாதுங்கிறீங்க. அப்ப என்னதான் வழி என்று கேட்டால், உன்னுடைய பாடி லாங்குவேஜ்ல உன்னுடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். ஆப்டான டைம்ல இந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லி நீங்க வந்து, ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 90 மக்களுக்கு 100ல 90 பேருக்கு ரத்த சோகை இருக்கு நம்ம நாட்டுல. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இங்க இருக்கக்கூடிய கண்மணிகள் எல்லாம் குடும்பத்துக்காக ஊரை விட்டு ஊர் வந்து பாடுபட்டு இருக்கீங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் மட்டுமல்ல, வீட்டோட விடிவிளக்கே நீங்க தான். ஒரு பெண் நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்னு இருக்கு. இந்த சமுதாயம் அப்படிதான். எதுல வந்து பெண்களை வந்து அடிச்சு அவங்கள கீழே தள்ள முடியுமான்னு பார்க்கும். 100 சஃபர்ட் விமன்ல இருந்து 12 பேர் தான் அவங்களோட கிரைமை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அரண் உங்களோட இருக்கு. தைரியமா உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. We are here to support you. கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் மற்றும் கோவை மக்கள் சேவை மையம் இணைந்து நடத்தும் அரண் ஷீ ப்ரொடெக்ட்ஸ் கோயம்புத்தூர் என்ற பெண்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நமது கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் வழக்கறிஞருமான திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை எங்கள் கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், ஒரு இடத்துல படிக்கிறோம், வீட்டை விட்டு வெளியில இருக்கோம். முக்கியமா அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அப்படின்னு இருக்கு. ஒரு காலத்துல படிப்பே நம்மளுக்கு கிடையாது, பொம்பளை படிச்சு என்னங்க ஆக போகுது அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் சிறிது சிறிதாக பெண்கள் போலாம், பள்ளிக்கூடம், காலேஜ் போலாம். காலேஜ் மட்டும் இல்ல, வெளியூர்ல இருந்தா கூட ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க படிச்ச படிப்பு வீணா போக கூடாது இல்லையா, அதனால அவங்க வேலை பார்க்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க சாதாரணமா டீச்சர் வேலை, இந்த வேலைனா பரவாயில்லைங்க, ஆனா நைட் ஷிஃப்ட் கூட இன்னைக்கு அந்த பெண்கள் போய் பண்றதுக்கு வீட்டுல அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு கால மாற்றம் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. அதனால நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப சுலபமா இருக்கா, ரொம்ப சேஃபா இருக்கா? ஒரு பக்கம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொரு பக்கம் பெண்களா இருக்கிறதால ஃபேஸ் பண்ண வேண்டிய சில சேலஞ்சஸ். இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது? நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட பேசுறது? நம்பிக்கையா இருக்குமா? ஏன்னா இன்னைக்கு என்ன நம்மளுக்கு பெரிய பிரச்சனை, பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் ஒரு இடத்துக்கு புகார் கொடுக்க போறாங்க, இல்ல ஒரு சட்டத்தின் கீழே பாதுகாப்பு பெறுவதற்காக போறாங்கன்னா இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது? சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றவாளியாக பார்க்கின்ற மனோபாவம் இருக்கின்ற காரணத்தால என்ன தப்பு நம்மளுக்கு நடந்தாலும், என்ன கஷ்டம் நடந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு அதை வெளியில சொல்லாம நம்ம சொன்னா நாம அசிங்கப்பட்டுருமோ அப்படின்னு வெளியில வாழ்ந்துட்டு இருக்கிற சூழல் இருக்கு. நானுமே ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து, ஒரு கிராமத்திலிருந்து உங்களை மாதிரி தான் 2 பஸ் பிடிச்சு காலேஜ் போய், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போய், அதுக்கப்புறம் தனியாக என்னோட லைஃபை நான் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள், அது ஹராஸ்மெண்ட் ஆகட்டும், இல்ல அவங்களுக்காக ப்ரமோஷனுக்காக, ஜாபுக்காக நம்மளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள், தொந்தரவுகள், அது வந்து பிசிக்கலா இருக்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு தெரியும், உன் போன் நம்பரை கொடு அப்படின்னு ஒருத்தங்க வாங்கினாலே கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்து எதுக்காக அப்படிங்கிற யோசனையோடு கொடுக்க வேண்டிய காலம். எந்த நேரத்துல எந்த மாதிரி மெசேஜ் வரும்னு தெரியாது. சம்மந்தமே இல்லாத பாட்டுகளா இருக்கலாம், சீனா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒண்ணா இருக்கலாம். இது எல்லாமே உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். சரிங்க, ஒருத்தர் நம்பர் வாங்கினாரு, எனக்கு வந்து மிட் நைட்ல திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, இல்ல ஒரு போட்டோ வருது, வீடியோ வருது, இதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருந்தா நான் எப்படிங்க? சில நேரங்கள்ல சிலதை இக்னோர் பண்ணணும், ஆனா சிலதை முளையிலேயே கிள்ளி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதோ பிரச்சனைகள். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இந்த இணையம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. சில சமயம் அது நம்மள டிப்ரெஷன் எடுத்துட்டு போயிருது. வெளியில சொல்ல முடியாது, யார்கிட்ட ஷேர் பண்ண முடியாது, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தைரியம் இல்ல. கம்ப்ளைண்டே கொடுத்தாலும் அது சரியாகுமான்னு தெரியாது, அது எத்தனை நாள் டிலே ஆகும்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது குறைஞ்சபட்சம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காவது நாம அதை பத்தின அறிவோடு புரிதலோடு இருக்கிறோமா? இது எல்லாத்தையும், இது இந்த பக்கம் தைரியம், சைக்காலஜிக்கலா இருக்கக்கூடிய இஷ்யூ,
அதுக்கப்புறம் லீகலா நம்மளுக்கு எல்லாம் என்னென்னவெல்லாம் ரைட்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய கூட இருக்காது அப்படின்னு கூட நீங்க நினைப்பீங்க. இதை எல்லாத்தையும் கலந்து இந்த அரண் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வாயிலாக கோவை மக்கள் சேவை மையம் என்கின்ற எங்களோட NGO வாயிலாக நிறைய பெண்கள், குழந்தைகள், சுற்றுப்புற சூழல், இளைஞர்களுக்கெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னோட ரொம்ப நாள் கனவும் கூட. ஏன்னா ஒரு பெண் MLA இருக்கின்ற பொழுது அந்த பகுதியில எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் நம்ம அக்கா நமக்காக இருக்காங்க அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ராக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் உங்களுடைய சகோதரியாக உங்களுடைய எந்த பிரச்சனைகளுக்கும் உங்களுடன் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்காகத்தான் இந்த அரண் அப்படிங்கிற நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அரண் அப்படின்னு சொன்னா கவசம், பாதுகாப்பு. ஒரு அரண்குள்ள நாம இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கு. நம்ம பாதுகாப்பா ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த அரண். இது வெறுமனே இங்க லெக்சர் கொடுத்துட்டு போறது மட்டும் இல்ல. QR கோடு ஒன்று கொடுத்துருக்கோம், உங்களோட நோட்டீஸ்ல கொடுக்குறோம். அது எல்லா வெளி இடத்துல எடுத்துட்டு போறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். இந்த ஸ்கிரீன்ல அந்த ஸ்கேன் நீங்க QR கோடு வரும், அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களோட எல்லா விதமான விஷயங்களையும் நாங்க கான்ஃபிடென்ஷியலா வச்சிருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். பிகாஸ் எந்த ஒரு விமன் பாதிக்கப்பட்டாலும் அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியில ரிலீஸ் பண்ண கூடாது, போலீஸ் கொடுக்க கூடாது, மீடியாவுக்கு போக கூடாது. மீடியாவுக்கு தகவல் தெரிந்தால் கூட அந்த பெண்ணோட போட்டோகிராஃப் பேரு வெளியில சொல்லக்கூடாது. நிர்பயா அப்படின்னு ஒரு கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெல்லியில. நிர்பயா கேஸுக்கு அப்புறம் கோடிக்கணக்கான ரூபாய்களை பெண்களுடைய பாதுகாப்புக்காக மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பிற்காக, அது மட்டும் இல்ல பெண்களை பாதுகாப்பா நீங்க பூட்டி வச்சிருக்கணும்னு சொல்லல, ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி பக்கத்து நாட்டை, எதிரி நாட்டை துவம்சம் பண்றதுக்கு கூட ஒரு பெண் தளபதிகளை அனுப்பக்கூடிய அளவுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு நெஞ்சுரம் இருக்கிறது. எங்க பெண் குழந்தைங்க பாத்துக்குவாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பார் பிரதமர் மோடி அவர்கள். அந்த பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலிலே இன்னைக்கு இந்த QR கோடு மூலமாக ஒரே ஒரு லீகல் விஷயம் நான் சொல்றேன். வேலை செய்யக்கூடிய அத்தனை பெண்களும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அலுவலகத்தில் ICC அப்படின்னு ஒண்ணு இருக்கணும், இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலுவலகத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொந்தரவுகளுக்காக ஒவ்வொரு அலுவலகத்திலேயும் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படிங்கறத ஒன்றை அலுவலகம் வைத்திருக்க வேண்டும். நிர்வாகம் அதில் பெண்களை அதிகமாக அந்த இடத்துல அந்த கமிட்டியில போடணும். நீங்க ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பாதிப்பு வந்தா போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு அவசியம் இல்ல. அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில உங்க ஆபீஸ்ல நீங்க சாதாரணமா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா போதும். இந்த அளவிற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. இதை பற்றி எல்லாம் சொல்வதற்காகவும் இதை புரிந்து கொண்டு நாமும் நம்முடன் இருக்கின்ற சகோதரிகளும் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வை பெறுவதற்காகத்தான் இந்த அரண் அப்படிங்கிற நிகழ்ச்சியை உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை மிகச் சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. உங்களுக்கு இன்னும் கூட ஒரு ஹெல்ப் லைன் நம்பர் கொடுக்கிறோம். அந்த ஹெல்ப் லைன் நம்பர்ல இதை டீல் பண்றவங்க எல்லாருமே விமன் லாயர்ஸ். கிட்டத்தட்ட 1 டஜன் விமன் லாயர்ஸ் பூர்ணிமாவோட இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு தகவல் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். அந்த வாட்ஸ்அப் நம்பர் வாயிலாக எங்களோட டீம் ஆஃப் விமன் லாயர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ண எப்போதும் தயாராக இருப்பார்கள். உங்களுடைய ரகசியங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்கின்ற உத்தரவாதத்தையும் உங்களிடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலில் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். யாத்ர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா. It means where women are treated with dignity and respect, there resides God. எங்கெல்லாம் பெண்கள் தன்னம்பிக்கையுடனும் சுயமரியாதையுடனும் கொண்டாடப்படுகிறார்களோ அங்கு கடவுள் இருக்கிறார் என்று சொல்வார்கள். So we are the Shakti, we are the power. And my dear women, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் raise your right hand. Now raise your left hand. Yeah, raise your right hand, raise your left hand. When you just put it together, it's called clap. Yes, you are appreciating yourself. உங்களை நீங்களே ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துக்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், என்னை நான் மேம்படுத்திக் கொள்ள, எனக்கான என் பாதுகாப்பை நான் உறுதி செய்து கொள்ள, எனக்கான என் சட்டப்படி ஆலோசனைகள் எல்லாம் என்னவெல்லாம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள, என் வாழ்க்கையை நான் மேம்படுத்திக் கொள்ள போகிறேன், என் வாழ்க்கையை நான் சிறப்பாக ஆக்கிக் கொள்ள போகிறேன் என்று வந்திருக்கிறீர்கள் இல்லையா? அதற்காகத்தான் செல்ஃப் அப்ரிசியேஷன். உங்களை நீங்களே கைத்தட்ட சொல்லிட்டேன். லைஃப்ல காலையில எந்திரிச்சு காலேஜ் கிளம்புறீங்க இல்ல ஆபீஸ் கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோ, அவசரமா ரெடி ஆகி கிளம்புவோம். கரெக்டா பேக் எடுக்கணும், திங்ஸ் எடுக்கணும், முக்கியமா மொபைல் எடுத்து ஆகணும் கையில.
எதை மிஸ் பண்ணாலும் அதை மிஸ் பண்ணிட்டு போவே முடியாது. அப்படியெல்லாம் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அந்த கண்ணாடியில பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போவீங்க. கரெக்டா? அந்த கண்ணாடியில் பார்க்கும் பொழுது எத்தனை பேர் உங்களை நீங்கள் ரசித்திருக்கிறீர்கள்? உங்களை நீங்கள் எஸ் ஐ எம் a confident woman சொல்லி இருக்கிறீங்க. My dear women, tell me, அப்படி ஒவ்வொரு முறையும் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதா, நெகட்டிவ் எனர்ஜி கிடைக்குதா? நீங்களே உங்களுக்கு என்ன கொண்டு வந்துக்கிறீங்க? நெகட்டிவ் எனர்ஜி. And do you want that negative energy? Let me tell you, if you have negative energy, you are a weak personality. If you have a positive energy, you are a powerful and strong personality. ஒரு பெண்ணாக உங்களை நீங்கள் ஒரு strong personalityயாக அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்களா, இல்லை நான் ஒரு weak personalityயாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றீங்களா? What do you want to be? Are you all want to be a strong personality? Yes, you should be a strong personality. அப்போ நீங்க strong personalityயா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அந்த 2 வார்த்தைகளை பேசி உங்களுக்கு நீங்களே அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வரவிடாதீர்கள், தவிர்த்துக் கொள்ளுங்கள். அப்போ நாங்க அப்படி பேசவே கூடாதா? அந்த இன்னும் கொஞ்சம் நாங்க சொல்லவே கூடாதா? a little more நாங்க சொல்லவே கூடாதா? சொல்லுங்க. ப்ரொடக்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நான் தைரியமா இருக்க போறேன், இன்னும் கொஞ்சம் நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறேன், இன்னும் கொஞ்சம் நான் ஸ்மைலிங்ல இருக்க போறேன், இன்னும் கொஞ்சம் நான் தன்னம்பிக்கையோடு இருக்க போறேன், இன்னும் கொஞ்சம் என்னுடைய திறமைகளை நான் வளர்த்துக் கொள்ள போகிறேன், இன்னும் கொஞ்சம் என் வாழ்க்கையில் நான் உயரப் போகிறேன், இன்னும் கொஞ்சம் என் பெற்றோர்களின் வாழ்வை உயர்த்த போகிறேன்னு சொல்லி பாருங்க. அது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குமா, நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குமா? எஸ். உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் தைரியத்திற்கும் நீங்கள் தான் பொறுப்பு. யாராவது கொண்டு வந்து என்கிட்ட நிறைய இருக்குது மேடம், அட்வொகேட் என்கிட்ட நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இந்தாங்கம்மா நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க. மேடம் கிட்ட நிறைய வந்து சப்போர்ட் சிஸ்டம், அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டிய எண்ணம் நிறைய இருக்கிறது, நான் இந்தாம்மா நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நான் கொடுக்க முடியும். You cannot do that, it is impossible. அப்போ உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் நீ எப்படி வளர்த்துக் கொள்ள போகிறாய் என்பதை தான் யோசிக்க வேண்டும். அப்ப காலையில எழுந்து கிளம்பி போகும்போது கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்கிறாய் என்றால் ஒரு நிமிடம், just wait for 1 minute, look at the mirror, stand in the power pose. It's called power pose ன்னு நாங்க சொல்லுவோம். Stand in the power pose, straight shoulders, no drooping shoulders, straight shoulders, straight eyes, head straight. பேசும்போதும் பார்க்கும்போதும் அடுத்தவர்களை பார்க்கும்போதும் நம்மளுடைய நடை, உடை, பாவனை, கண்ணசைவு, தலையசைவு, மொத்த பாடி லாங்குவேஜ்லயும் தான் நம்மளுடைய தன்னம்பிக்கையை காட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர காலையில ஐடி கார்டு போடுற மாதிரி ஐ எம் a confident woman ஐடி கார்டு போட்டுட்டு போக முடியாது. இங்க நிறைய பேர் நல்லா பாடுவீங்களா இருக்கும், நல்லா டான்ஸ் பண்றவங்க இருக்கிறீங்களா? சொல்ல மாட்டோம். ப்ரோக்ராம் முடிச்சு உங்களை அதெல்லாம் பண்ண சொல்ல மாட்டோம், அனுப்பிச்சிடுவோம் வீட்டுக்கு. சரியா? சோ உங்களை நிறைய பேர் நல்லா பாடுவீங்க, ஆடுவீங்க, டிரா பண்றவங்க இருக்கீங்க, கிட்டார் வாசிக்கிறவங்க, ஏதாவது ஒரு திறமை இருக்கலாம். நீங்க எல்லாம் ஸ்டேஜ்ல இங்க வந்து பேசும்போது சொல்லலாம் ஐ எம் a great cookங்க, ஐ எம் a great singerங்க, ஐ எம் a great dancerங்க, ஐ எம் a great music personங்க. அப்படி என்று எந்த விதமான உங்களுடைய திறமைகளை வேண்டுமானால் மைக்கில் இங்க ஸ்டேஜில் வந்து நின்று அனைவர் முன்னிலை வார்த்தைகளால் வெளிப்படுத்தலாம் ஐ ஆம் என்று சொல்லி. ஆனால் ஒரு தன்னம்பிக்கை உள்ள பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவ்வளவு பேர் கூடியிருக்கிற சபையில அங்க வந்து நின்று ஐ ஆம் a confident woman அப்படின்னு சொல்ல முடியாது, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ என்னுடைய தன்னம்பிக்கையை நான் வெளிப்படுத்திக் கொள்ள என்ன வழி இருக்கிறது? ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லக்கூடாதுங்கிறீங்க. அப்ப என்னதான் வழி என்று கேட்டால் உன்னுடைய பாடி லாங்குவேஜ்ல உன்னுடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். உன்னுடைய நடை, உடை, பாவனை, உடை ஒரு டிக்னிஃபைட் வெர்ஷனா இருக்கணும். என்றுமே எனக்கு பிடித்த உடை நான் எப்படி வேண்டுமானால் என் சுதந்திரம் என்று சொல்வது அழகல்ல. எவ்ரி விமன் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கு டிக்னிஃபைடு வெர்ஷனாக உடை அணிந்து செல்ல வேண்டும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, என் அம்மா சொல்வார்கள், எங்க அம்மா இல்லை, எங்க அம்மாவோட அப்பா அடிக்கடி சொல்ற விஷயம் இது. எங்க அப்பச்சின்னு சொல்லுவோம் நாங்க ஊர்ல. அவர் அடிக்கடி சொல்ற விஷயம், எந்த இடத்துக்கு சின்ன வயதுல இருந்து எனக்கு சொல்லி கொடுத்தார், எந்த இடத்துக்கு நீ சென்றாலும் ஒருவர் உன்னை வாங்கன்னு கையெடுத்து கும்பிடும் அளவு நீ உயர வேண்டுமே ஒழிய அதுவும் அந்த பொண்ணுதாங்க அப்படின்னு சொல்லி விரல் நீட்டு பேசும் அளவு வந்து விடாதே. வாழ்க்கையில் பணம் கூட குறைய இருக்கலாம், அந்தஸ்து கூட குறைய இருக்கலாம், சொத்து கூட குறைய இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உன்னுடைய கேரக்டர் அதை ஸ்ட்ராங்காக வணக்கம் சொல்லி வா என்று கூப்பிடும் இருக்கக்கூடிய கேரக்டர் நீ ஸ்ட்ராங்கா, உன்னோட காம்பிடன்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். திறமை அதை வளர்த்துக் கொள்வதற்கு எல்லையே இல்லை. எவ்வளவு முடியும் உன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கொள். சோ உங்களுடைய செயல்கள் எதை நோக்கி இருக்க வேண்டும்?
சாயந்தரம் காலேஜ் முடிஞ்சு வந்தாலோ இல்லை ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தாலோ ஒற்றை விரலில் உலகம் மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு நானும் 3:45க்கே வந்துட்டேன். இங்கே உட்கார்ந்துருந்தேன். சரி, யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு அப்பப்போ திரும்பி திரும்பி வேடிக்கை பார்த்தேன். யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசுவாங்களோன்னு ஆசை, திரும்பி திரும்பி பார்த்தேன். குனிஞ்சத்தில் நிம்மர்லையே பொண்ணுங்க. அப்போ தான் நினச்சேன், ஓ அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல குனிஞ்சத்தில் நிம்மரக்கூடாதுன்னு, இதெல்லாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுது. அதனால யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கெல்லாம் சொன்ன பேச்சு கேட்கறதில்லன்னு சொல்லாதீங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. குனிஞ்சத்தில் நிம்மரக்கூடாது, குனிஞ்சத்தில் நிம்மரவே இல்லையே, சீஃப் கெஸ்ட் வர்ற வரைக்கும் நிம்மரவே இல்லையே. லெட் மீ டெல் யூ, அந்த ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களை உயர்த்தி கொள்வதற்கும் வழி உண்டு, உங்களை நீங்களே கீழே தள்ளி கொள்வதற்கும் வழி உண்டு. ஸோ உங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள், how can I develop my skills, how can I learn new skills to go up in my office, how to handle people, can I learn something new, அதையெல்லாமும் தேடினாலும் சோஷியல் மீடியா கொடுக்கும். இல்லை, யார் இன்னைக்கு எது போட்டிருந்தாங்க, what's the latest with Nayanthara yaar, you will get it. எனக்கு ஆனால் ஒரே ஒரு ஆச்சரியம், இந்த ஒரு கேள்வி உங்களை கேட்டே ஆகணும். நான் எப்படிதான் யாரோ ஒருத்தர் எங்கேயோ உட்கார்ந்துட்டு பேசுறதையும் சிரிக்கிறதையும் ஆடுறதையும் கோமாளித்தனங்களையும் ரசிச்சு ரசிச்சு பாக்குறீங்க. வீட்டில் அம்மா அப்பா ஒரு நிமிஷம் பேசினாங்க, ஐ எம் டோட்டலி பிஸி இன் ஆஃபீஸ், ஐ வில் கால் யூ லேட்டர். இப்படி மனசு வருது உங்களுக்கு? அரை மணி நேரம்ங்கிறது 3/4 மணி நேரம் அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிற டைம் கிடைக்கிற நமக்கு பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணும்போது எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? உங்களுடைய மொபைல் நீங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க. சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கோங்க. ரைட் விஷயத்துல யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்கு முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை பாருங்கள், வேண்டாத விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். சோ தேடுவதை சரியாக தேடினால் கிடைப்பது சரியாக கிடைக்கும். Am I right? Yes, my dears, and every woman over here, I wish you again happy Women's Day. நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அந்த பாடி லாங்குவேஜ்ங்கிறத நான் சொல்லல, பாரதியார் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் மறந்து விடாதீர்கள். அதுபோல் மட்டுமில்லை, எனக்கு இன்னொன்னும் அந்த பாரதியாருடைய கவிதைகளில் ரொம்ப பிடிச்ச பாடல், மனதில் உறுதி வேண்டும். பெண்களாகி நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உறுதி இன்னும் கொஞ்சம் வேண்டும். ரைட், இன்னும் கொஞ்சம் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். உங்களுடைய கனவு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும், உங்களுடைய பெற்றோருடைய வாழ்வையை மேம்படுத்துவதிலும், உங்களுடைய சக தோழிகளுடைய வாழ்வை மேம்படுத்துவதிலும் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்த மக்கள் சேவை மையம் வானதி அக்கா அவர்களுக்கும், வல்லமை கொடுக்கும் என் குடும்பத்திற்கும், வாழ்த்தும் என் பெற்றோருக்கும், வழிநடத்தும் தெய்வத்திற்கும் எனது நன்றிகள். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. யாருக்குமே டாக்டர்கிட்ட போக பிடிக்காது இல்லையா? எனக்கு பிடிக்காது டாக்டர்கிட்ட போகிறதுக்கு. அதனால டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறது சொல்கிறேன். அதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். இங்கே இருக்கிறவங்க நிறைய கேர்ள்ஸ் இருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த ஹெச்பிவி தடுப்பூசி போட்டிருக்கேன்? கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்கு தடுப்பூசி இருக்கு இல்லையா? எத்தனை பேர் அவங்களுக்காகவோ அவங்க குழந்தைகளுக்காக போட்டிருக்கேன்? இந்த தடுப்பூசியோட விலை ஒரு 4000 rupees. இதை கண்டிப்பாக போட்டுக்கணும். ரொம்ப சேஃபு, காய்ச்சல் வராது, எதுவும் வராது. நம்ம நாடு முழுவதும் யாருக்குமே கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக இது ஒரு முயற்சி. 10 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா பெண்களும் இந்த தடுப்பூசி போட்டுக்கலாம். அடுத்த விஷயம் வந்து நிறைய பெரியவங்க இருக்கீங்க, 30-40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இருக்கு. மார்பக புற்றுநோய் 40 வயசுக்கு மேலே எல்லாருமே மேமோகிராம் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணிக்கணும். நிறைய கேம்ப்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது, ப்ரைவேட்லேயும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட மேமோகிராம் பண்ணிக்கலாம். அதனால இந்த வாய்ப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நாட்டில் நிறைய பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது. அடுத்தது வந்து கர்ப்பப்பை வாய் டெஸ்ட்டு, புற்றுநோய்க்கு நிறைய பேர் பண்ணலை. சரி, ஓகே, ஒரு சிம்பிள் கொஸ்டின். நிறைய பேருக்கு முடி கொட்டும் இல்லையா? அப்போ முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எந்த ஷாம்பு யூஸ் பண்ணணும்? எந்த சிவக்காய் போட்டாலும் உங்கள் உடம்புல போதுமான சத்து இருக்கலைன்னா முடி கொட்ட தான் போகிறது. ஓகே, ஸோ நம்மளுக்கு ரத்த சோகை இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 90 மக்களுக்கு 100 பேருக்கு ரத்த சோகை இருக்குது நம்ம நாட்டில். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஓகே, அப்போ போதுமான இரும்பு சத்து நம்ம எடுத்துக்கணும். அது கவர்மெண்ட் மூலமாக கொடுக்குறாங்க இல்லையா? போதுமான இரும்பு சத்து. இல்லை நம்ம முருங்கைக்கீரை இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஓகே கேர்ள்ஸ், அப்போ நீங்கள் எந்த ஷாம்புவும் போட்டால் யூஸ் இல்லை. ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் போதுமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகே, ரத்தம் போதுமாக இல்லைன்னு எப்படி தெரியும்?
நம்மளுக்கு முடி கொட்டும், ஓகே, மூச்சு வாங்கும், ஓடினாக்கா கோவம் வரும், டயர்டாக இருக்கும். இதெல்லாம் இருக்கா இல்லையா? நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அதனால தேவையான சத்து மாத்திரை, முருங்கைக்கீரை, சுண்டைக்காய் இதெல்லாம் நம்ம சாப்பிடணும். ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு போதுமான அயர்ன் இருக்காது, புரோட்டீன் இருக்காது, அப்புறம் முடி கொட்டும், அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட் பண்ணணும் டைமை. ஓகே, சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் வந்து என்ன ராணுவ மந்திரியாக இருந்தாங்க, நாட்டுக்கான பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய நிதியமைச்சரா இருக்காங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு பெண்ணும், ஒரு பெண் நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்னு இருக்கு. அழிக்க முடியும்னா என்னங்க? நல்லவற்றை ஆக்கவும் முடியும், தீயவற்றை அழிக்கவும் முடியும். ஆனா இந்த சமுதாயத்துல சிலர் வந்து, நீங்க எல்லாம் எவ்வளவோ பேர் வெளியில இருந்து வந்து வெளியூர்ல இருந்தாலும் அந்த தங்கி படிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, எவ்வளவு சிரமங்கள் இருக்குங்கிறதெல்லாம் இப்ப பாத்தீங்களா? எங்களுக்கு எல்லாம் ஒரு அரை நேரம் ஒரு நாள் வந்து வீட்டை விட்டு வெளியில வந்தாவே எப்படா வீட்டுக்கு போலான்னு இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு, கணவரை விட்டு, குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு வந்து பொருளாதாரத்திற்காக வந்து பாடுபட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறான செயல்கள்னால ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையே குறை சொல்றதுக்கு ஒரு குரூப் தயாராக இருக்காங்க. இந்த சமுதாயம் அப்படிதான், எதுல வந்து பெண்களை வந்து அடிச்சு அவங்கள கீழே தள்ள முடியுமான்னு பார்க்கும். அதுக்கெல்லாம் நம்ம ஈல்டாக வேண்டிய அவசியம் கிடையாது. படிப்பில் ஆகட்டும், வேலையில் ஆகட்டும், மண்ணிலிருந்து விண் வரைக்கும் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனா மேல போகும்போது மூச்சு திணறல் ஏற்படுது இல்லையா? அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும்போது தான் பெண் சமுதாயம் எந்த அளவுக்கு வந்து இன்னும் வீறு கொண்டு போக வேண்டியது இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம எந்த வகையிலையும் பாதிப்படைந்து நிற்க வேண்டாம். எப்பவுமே நான் வந்துங்க விமன்ஸ் ரைட்ஸ்ன்னு பேசும்போது விமன்ஸ் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு நாணயத்தோட இரு பக்கங்களாட்ட நான் பேசுவேன். சும்மா உரிமை உரிமைன்னு நாங்கள்ல மேடையில் வந்து மைக்க பிடிச்சி பேசிட்டு போயிட்டா, காலை இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றதுக்குள்ளார நீங்க எவ்வளவு வீட்டுக்கான கடமைகளை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, இனியும் போய் செய்ய வேண்டியது இருக்கு. இதே மாதிரி தான் வீட்டுக்கு தேவையான கடமை. நான் வழக்கறிஞராக இருந்தாலும் நான் வீட்டுக்கு தேவையான செய்யணும். நீங்க அதே மாதிரி தான், படிக்கிறவங்களா இருந்தாலும் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும். இந்த சமுதாயத்துல ஒரு ஆண் என்றால் ஒரு விதமானது, பெண் இந்த மாதிரி அப்படின்னு எல்லாம் பாகுபாடு இன்னும் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு வேண்டுகோளா சொல்றேன், என்னதாக இருந்தாலும் அந்த சமூக ஊடகங்களோட ஒரு இது வந்து பார்த்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, தயவு செய்து நம்மளோட எல்லை எதுங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து பயன்படுத்தணும். பெண்கள் பலரும் என்ன நினைச்சுக்கிறீங்க, இந்த பிரச்சனை நமக்கு வரப்போதான்னு. எத்தனை பேர் வந்துங்க தங்களோட பிரச்சனைகளை வெளியில சொல்லவே தயங்குறாங்க. எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் சொல்லிட்டு போன மாதிரி சட்ட பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வழக்கறிஞர்கள் பாருங்க, ஒரு பெண் வழக்கறிஞர்கள் ஒரு 10 பேர் தயாராக இருக்கும். கோயம்புத்தூருங்கிறது எப்படி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, இங்கேயே வந்து ஒரு நீதிமன்றம்னா எங்க? அப்போ அப்படின்னா நமக்கான பிரச்சனைகளை எங்க யார்கிட்ட போய் தேடுறதுங்கிற ஒரு பிரச்சனை வருதா இல்லைங்களா? அதுக்காக சட்ட விழிப்புணர்வுங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்ற மாதிரி அதிகமான செலவு தொகையெல்லாம் தேவையே இல்லை. இலவசமான சட்ட உதவி மையம் எல்லாம் இருக்கு கோயம்புத்தூர் நீதிமன்றத்திலே. இன்னொன்று, பெண்கள் உங்ககிட்ட எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறது என்னன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு சிலருடைய தவறான வழிகாட்டுதல்னால ஒரு சிலர் தவறி போறாங்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட எல்லாம் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் யாராவது இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளையும் பர்சனல் பிரச்சனைகளையும் தயவு செய்து யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. ஆனால் எங்களை மாதிரியான நம்பிக்கைக்குரிய பெண் வழக்கறிஞர்கள் தயாராக இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய கண்மணிகள் எல்லாம் குடும்பத்துக்காக ஊரை விட்டு ஊர் வந்து பாடுபட்டு இருக்கீங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் மட்டுமல்ல, வீட்டோட விடிவிளக்கே நீங்க தான். எதுவாக இருந்ததுனாலும் சட்ட ரீதியான பாதுகாப்பை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அரண் சம்பந்தமா நான் ஒரு 2-3 விஷயத்தை கண்டிப்பா நான் இங்க பகிர்ந்தே ஆகணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்ல இவ்வளோ பெரிய கோயம்புத்தூர்ல ஒரு மாநகர்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முதல்ல நம்ம பெரிய கரகோஷம் எழுப்பி அவங்களுக்கு முதல்ல நம்ம வாழ்த்து சொல்லணும். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தூண்களாக பக்கபலமாக இருந்து உதவி பண்ணுற பூர்ணிமா மேடம், காந்திமணி மேடம், சீனியர் வழக்கறிஞர் மேடம், ப்ளீஸ் நீங்கள் 2 பேர் எந்திரிச்சு நில்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதமாக இந்த அரணுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அது ரொம்ப நல்லா சவுண்டாக நீங்கள் அவங்களுக்கு வந்து கிளாப் பண்ணணும். ரொம்ப பெரிய சிரமத்தின் நடுவில் உங்களை இத்தனை பேர் நீங்கள் உட்கார வச்சிருக்கிறது அவங்க பெரிய விஷயம். இது எவ்வளோ பெரிய ஒரு ப்ரோக்ராம் அப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட நுணுக்கமாக அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அந்த அரணோட லோகோ பாருங்கள், ஒரு பெண் அம்பு எய்கிற மாதிரி ஒரு விஷயம். அதுவும் வந்து
ரொம்ப நுட்பமாக அது வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பெரிய விஷயம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த சமயத்தில் நீங்கள் எப்படி வந்து உங்களை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க வந்து தற்காப்பு கலையும் வந்து இது கூட ஜாயின் பண்ணி ரொம்ப நுட்பமாக இந்த அரணை வந்து அவங்க வந்து வடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆப்டான டைமில் இந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லி நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கணும். தற்காப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ்னு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நிறையா வீடியோஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி வந்து நான் மேம் கிட்ட இப்போ இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணும்போது கூட அப்படி ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்றைக்கே கூட ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைங்களா மேடம்? ப்ராக்டிக்கலாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அது கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கேட்கலாம். ஏன்னா நான் யூஆர் நாட் சில்ட்ரன் இல்லையா, உங்களுக்கு குழந்தைங்க இல்லை. நீங்கள் கையை பிடிச்சா இப்படி பண்ணுங்க, பின்னால் வந்தாங்கன்னா இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு. வணக்கம் டு ஆல் பவர்ஃபுல் விமன் in this room. Cyber security தெரிஞ்சவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? So first of all, happy Women's Day to all the brave women right here in front of me. இந்த ஸ்டேஜ்ல நான் பேசுறது ஒரு நார்மல் அவேர்னஸா இருக்கக்கூடாதுன்னு நான் பிலீவ் பண்றேன். அதனால இந்த ஸ்பீச் உங்களோட சேஃப்டி, டிக்னிட்டி, உங்களோட டிஜிட்டல் ஃப்ரீடம், ஐடென்டிட்டியை வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்சியஸா இருக்கேன். இப்போ ஆக்சுவலி நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த வாழ்க்கையில 2 வேர்ல்டு இருக்கு. எத்தனை வேர்ல்டு இருக்கு? 2. வேர்ல்ட் நம்பர் 1 பிசிக்கல் வேர்ல்டு, நம்மலாம் இருக்கிற பிசிக்கல் வேர்ல்டு. வேர்ல்ட் நம்பர் 2 டிஜிட்டல் வேர்ல்டு. அன்இன்வைட்டட் கெஸ்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள வந்தா என்ன பண்ணுவீங்க? கதவை சாத்துவோமா? பட் ஆனா டிஜிட்டல் வேர்ல்ட்ல நம்ம டோர் எப்பவுமே ஓப்பனாவே வச்சிருக்கோம். யார் வேணா உள்ள வரலாம் உங்க போனுக்குள்ள, யார் வேணா. இது எல்லாமே வந்து டிஜிட்டலா நம்ம எப்படி அதை பார்த்துக்க போறோம் அப்படிங்கறத நம்ம கத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த பேசிக் ஸ்டடியில ரீசன் ஃபார் கிரைம் அப்படிங்கிறது 4 தான். இந்த வேர்ல்டு நான் சொன்னதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, பிசிக்கல் வேர்ல்ட்ல உங்க வீட்டுக்குள்ள யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க மணியை ஏமாத்துறது. ஸோ மணி இஸ் த ஃபர்ஸ்ட். செகண்ட் டேட்டா. டேட்டாங்கிறது என்னன்னா உங்களோட டீடைல உங்களுக்கு தெரியாம எடுத்துக்கிறது. ஆதார் கார்டா இருக்கட்டும், உங்களோட போட்டோஸா இருக்கட்டும், உங்களோட மார்க்டு போட்டோஸ்க்கு உங்களோட மெயின் போட்டோ தேவைப்படும் இல்லையா? சோ அது டேட்டா. தேர்ட் பிளஷர். பிளஷர்னா என்னன்னா the psychotic happy சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட இன்பத்துக்காக அடுத்தவங்களை சித்திரவதை பண்றது. so due to that pleasure. அது sextortion, women and child trafficking. so இது எல்லாமே சைபர் கிரைம்ஸ் இல்லாம நடக்க முடியாது. with all the support of cyber இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வெளியே சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லாம இருக்காங்க. லாஸ்ட் ஒன்று இருக்கு, அது ட்ரேட். அந்த ட்ரேட்ல கொஞ்சம் இல்லீகல் திங்ஸ். ஸோ இந்த ரீசன் ஃபார் கிரைம்ஸுக்கு 4 தான் இருக்கு: மணி, டேட்டா, பிளஷர், ட்ரேட். எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க? இப்போ ஒரு குட்டி செக் பண்ணலாம் நம்ம எவ்வளோ அவேர்னஸா இருக்கணும். எவ்வளோ பேர் ஃபோன் வச்சிருக்கோம்? இங்க எல்லாருமே வச்சிருக்கோம். எவ்வளோ பேர் டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கீங்க? அமேசிங். எவ்வளோ பேர் கேஸ் கவர் போட்டிருக்கீங்க? சூப்பர். எவ்வளோ பேர் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? அதுவே அப்லோட் ஆகிடும். ஸோ இங்க பாத்தீங்களா, அந்த ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்னு ஒன்று கேட்கும்போது கொஞ்சம் பேர் தான் கை தூக்கி இருந்தீங்க. விமன் கேஸ் இன்ஸ்டால் பண்றாங்க, டெம்பர் கிளாஸ் இன்ஸ்டால் பண்றாங்க. முக்கியமா இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுதான் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர். அதை இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். இப்போ நடக்க போறது என்ன அப்படின்னா, சோஷியல் இன்ஜினியரிங். இப்போ எப்படி டாக்ஸ் இனிஷியேட் ஆகுதுன்னு பாருங்க. யூ லுக் வெரி இன்ஸ்பைரிங். இருக்கிற விமன்னால எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. அதுல நீங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கீங்க. உங்க ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு. யூ லுக் வெரி இன்ஸ்பைரிங். கேன் வி கொலாபரேட்? இன்ஸ்டாகிராம்ல கேட்பாங்களே கொலாபரேஷன் பண்ணலாமான்னு. சோ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ பீப்புள் நீங்க எல்லாம் உஷார் ஆயிட்டீங்க இல்லையா? நான் அழகா இருக்கேன், நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே கண்ணாடியில போய் பாட்டி நான் போய் சொல்றேன் அப்படின்றீங்கல்ல, சும்மா சொல்றேன். அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்டல் வருவீங்க தானே? இப்போ அதனால என்ன பண்றாங்கன்னா, எதை சொன்னா நீங்க கன்வின்ஸ் ஆவீங்க அப்படிங்கறத உங்களுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பில்டிங் அ ட்ரஸ்ட். ரொம்ப லாயலா இருக்க மாதிரி, ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்க மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ரெக்வஸ்ட், உங்களை நான் நேர்ல பார்த்தது இல்ல, உங்களோட ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃப் எனக்கு ஷேர் பண்றீங்களான்னு கேட்பேன். நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகே, போட்டோ தானே தரேன் அப்படின்னு நீங்க அனுப்பிச்சு விட்றீங்க. ஸோ இதுல டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் இப்போ ரீச் ஆகுது பாத்தீங்கன்னா, சைபர் ஸ்டாக்கிங். உங்களுக்கு கண்டினியூஸா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் சைபர் ஸ்டாக்கிங்ஸ்ல வரும். இமேஜ் மார்பிங். உங்களோட போட்டோஸை முன்னாடியில உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஏஐ வந்துருச்சு இல்லையா? ஈஸியா ஏஐ வந்து உங்க ஃபேஸை மட்டும் கொடுத்தா போதும், எல்லா இமேஜோட அதை வச்சு கொடுத்துரும். அடுத்து செக்ஸ்டார்ஷன்ஸ். இந்த செக்ஸ்டார்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம பஸ்ல டிராவல் பண்ணும் போதெல்லாம் இந்த சார்ஜிங் போர்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த யூஎஸ்பி நீங்க பஸ்ல சார்ஜுக்காக கனெக்ட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, உங்களோட டேட்டாஸ், உங்களோட போட்டோஸ் இது எல்லாத்தையுமே அவங்க எடுத்து வச்சுட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை டார்ச்சர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல அரண் கூட நானும் இன்னைக்கு நிக்கிறேங்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்துச்சுன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க.
அண்ட் ஐடென்டிட்டி தெஃப்ட், ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. அதாவது ஒரு ஆன்லைன் கேம் யூஸ் பண்ணிட்டு உங்களை ஹராஸ் பண்ணுவாங்க, கேம்ல ஜாயின் பண்ண சொல்லி உங்களை ஹராஸ் பண்ணுவாங்க, ஒன்ஸ் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட பிரைவசியான டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் டைப்ஸ். ஆக்சுவலி அவுட் ஆஃப் 100 விமன் 12 பேர் தான், அதாவது 100 சஃபர்டு விமன்ல இருந்து 12 பேர் தான் அவங்களோட கிரைமை ரெஜிஸ்டர் பண்றாங்க. பேலன்ஸ் எல்லாருமே சொல்றதுக்கு பயந்துட்டு அந்த சைக்கிள்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல நீங்க யாராவது ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு அரண் உங்களோட இருக்கு. தைரியமா உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. We are here to support you at the first place. இந்த சைக்காலஜிக்கல் ப்ரொடெக்ஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, ஒண்ணே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சைபர் இந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்காம இருக்கணுங்கிறது என்னோட விஷ். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா 82 லட்சம் விமனுக்கு மேல இந்த கேஸ் நடந்திருக்கு. ஸோ நீங்க தனியா இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களோட அரணும் இருக்கு. ஓகே, அரண் இருக்கு, நம்மளோட போலீஸ் இருக்கு, நம்மளோட நேஷன் இருக்கு. ஸோ இவ்வளவும் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல திங்க் பண்ணிக்கணும். அரண் என்ன பண்றாங்கன்னா, they don't blame you, they don't shame you. அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் பண்றாங்க, சப்போர்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எம்எல்ஏக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும், அவங்க அதுக்குள்ள தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ரொம்ப வைப்ரண்டா இருந்தாங்க, எல்லா வேலையும் பண்றாங்க, மல்டி டாஸ்கிங்கா இருந்தாங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது. எங்கிட்ட இதெல்லாம் கேட்குறாங்க. நாங்கள் சைபர் பற்றி பேசினா அவங்களும் அதை பற்றி நிறையா எனக்கு நாலேஜ் அண்ட் இன்புட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் எம்எல்ஏ. ஸோ இது வரைக்கும் ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் அண்டர் விமன் லீடர்ஷிப். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஆல்சோ டுடே. ஹாப்பி விமன்ஸ் டே ஒன்ஸ் அகெயின். ஜெய் ஹிந்த்.